அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் மீண்டும் இயேசு நாமத்தில் கூடி வந்து ஜெபிக்கும்படியாய், தேவ வசனங்களை தியானித்து ஜெபிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3 - 5 வரை உள்ள அந்த வசனங்களை நாம் படிக்கும்போது, யோவான் 3ஆம் அதிகாரம் 3 - 5 வரை உள்ள அந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கதேமோ, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? தாயின் வயிற்றில் சென்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். சரி, இங்கே மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிற ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்குறோம். மறுபடியும் பிறந்தவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நம்ம எல்லாருமே தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு, பங்கடைவதற்கு தான் இந்த சூழ்நிலையில் நாம் வந்திருக்கிறோம். இங்கே கொஞ்ச நாள் இருக்கிறோம், அடுத்தது ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கிறது, புதிய சரீரம், புதிய சூழல் இருக்கிறது. இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம் அவரோடு கூட வாழ வேண்டும், வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த சூழ்நிலைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஆண்டவர் சொல்கிற மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை பாருங்கள். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே 2 ராஜ்யம் இருக்கிறது. ஒன்று, நாம் இப்போது பிறந்து வாழ்ந்து முடிய போகிற இந்த உலக ராஜ்யம். அந்த தேவ ராஜ்யம் என்று சொல்வது அது இனி இந்த உலகத்துக்கு வெளியே உண்டாக போகிற ஒரு புதிய சூழ்நிலை, ஒரு புதிய ராஜ்யம் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில், இந்த உலக ராஜ்யத்தில் தான் நாம் பிறந்திருக்கிறோம் இல்லையா? குழந்தைகளாய் பிறந்து வளர்ந்து இந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த ராஜ்யத்தினுடைய சூழ்நிலை, இங்கே உள்ள சட்டத்திட்டங்கள், இங்கே உள்ள பழக்க வழக்கங்கள், இங்கே உள்ள நம்பிக்கைகள், மரபுகள் வழியாக இந்த உலகத்திலே வாழுகிறோம். அப்படித்தான் வாழ முடியும் என்று நாம் நினைக்கிறோம். சரி, இனி இந்த வாழ்க்கை முடிந்துவிட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதில் நமக்கு விசுவாசம் உண்டு, சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? அந்த ராஜ்யத்தினுடைய நிலை என்ன? அந்த ராஜ்யத்தினுடைய சட்டங்கள் என்ன? அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு குடிமகனாக இருப்பதென்றால் எப்படிப்பட்டது என்பதை குறித்த அறிவு பெரும்பாலானவருக்கு கிடையாது. பிறந்து வளர்ந்து வாழுகிற இந்த உலகில் சூழ்நிலையை பற்றி அறிவு இருக்கிறதே தவிர, இனி ஒரு ராஜ்யம் அது எப்படி இருக்கும், அது எங்கே இருக்கும் என்று அதை பற்றி தெரிஞ்சாதான் நமக்கு ஓகே அந்த ராஜ்யத்தில் செல்வது எப்படி, வாழுவது எப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பரலோகத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பினார். பிதாவினிடத்தில் இருந்து தேவகுமாரனாக இருந்தவரை, தேவதூதருக்கு மேலான நிலையில் இருந்தவரை தேவதூதருக்கு கீழான நிலையில், மாம்சத்தில், சரீரத்தில், மனுஷனுக்கு ஒப்பாக இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். கொண்டு வந்து முதல் பிரசங்கமே, நீங்கள் மனதை பரலோகத்துக்கு நேராய் திருப்புங்கள், மத்தேயு 4:17, மத்தேயு 6:33, முதலாவது இறையரசையும் அவருக்கு ஏற்புடையவைகளையும் தேடுங்கள் என்று சொல்லி அந்த பரலோகம், அந்த ராஜ்யம் அங்கே எப்படி இருப்பார்கள் என்ற பல விஷயங்களை நாம் நிறைய கேட்குறோம். பல விஷயங்களை இயேசு நமக்கு வெளிப்படுத்தினார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருத்தனே அந்த பிதாவின் இடத்துல அந்த ராஜ்யத்துக்கு வரமாட்டான். சரிதானே? அப்போ பிதாவுடைய ராஜ்யத்திலிருந்து வந்தவர் இயேசு, அதை காட்டி தந்தவர் இயேசு, அங்கே சென்றிருக்கிறவர் இயேசு. அவர் அது யோவான் 14:2-3 ஒரு ஸ்தலத்தை, என் பிதாவின் வீட்டு, அங்கே அநேக வாசஸ்தலம், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு அங்கே ஆயத்தம் பண்ணுவேன், நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்து கொண்டு செல்வேன். சரிதானே? அப்போ பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யம் என்பது இந்த உலகத்துக்கு வெளியே இருக்கிறது. அதை பற்றி நமக்கு எந்த அறிவும் கிடையாது. நாம் ஒவ்வொரு சாஸ்திரங்களும் அல்லது ஒவ்வொரு மனிதர்களும் அது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி செல்லலாம் என்றெல்லாம் நினைத்து கொள்ளலாம். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால்
அந்த பரலோகத்தை உருவாக்குனவர், அந்த ராஜா, அதன் தலைவர் இயேசுவை குமாரனை அங்கிருந்து அனுப்பி ஒரு வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார். அது மட்டுமே ஜென்யூன், பாதுகாப்பான, சரியான வழியாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சரிதானே? புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதனால தான் மத்தேயு 28 கடைசி 2 வசனத்தில் நீங்கள் ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறதுனால தான் சபை என்கிற ஒரு சூழலை நாம் அமைத்திருக்கிறோம். சபை என்ற ஒரு சூழலை ஏன் அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுக்கு புரியும்படி தான் சிலதை சொல்லணும். இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல 5 வயசு, இப்போ 3 வயசுல ஸ்கூலுக்கு அனுப்பிடும். ஏன்? எழுத வாசிக்க தெரியணும், கணக்கு தெரியணும், இன்னும் எவ்வளவோ என்று எத்தனையோ வருடங்கள் எவ்வளோ படிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எதற்கு என்று சொன்னால், வாழ்க்கை என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, இங்கே உள்ள சூழ்நிலைகளை எப்படி, நாலெட்ஜ் இஸ் பவர்னு சொல்வார்கள், அறிவே சக்தி, இந்த உலகத்தை ஆள வேண்டும், நிர்வகிக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், அதுக்குரிய நாலெட்ஜ், பேசிக் நாலெட்ஜ்னு சொல்லுகிறோம். அடிப்படை அறிவு வேணுங்கிறதுனால என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் இந்த கல்வி சூழ்நிலைகளெல்லாம் நாம் படிப்பிக்கிறோம், நாம் மற்றவர்களுக்கு படிப்பிக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அது எத்தனையோ ஆண்டுகள் எடுக்கிறது இல்லையா, எவ்வளோ காலங்களாகிறது. அப்போது கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். நீங்கள் எத்தனை பெரிய உலகத்தில் உள்ள உச்சக்கட்ட படிப்பு படித்தாலும் ஒரு நாள் இது முடிவுக்கு வரும். மலர் விளையத்தில் முடியும். நாம் வாங்கின பட்டங்கள் எல்லாம் செவரில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், நாம் போய்விடுவோம். அதுதான் உண்மை, இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ கொஞ்ச நாள், அதுவும் எப்போ முடியும்னு தெரியாது. இப்போ ஒவ்வொரு நாள் பத்திரிகை செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாழ்க்கைக்கு இவ்வளவு படிக்கணுமா பிரசங்கியாரே இன்னும் நீங்கள் யாரும் கேள்வி கேட்கல இல்லை. கொஞ்ச நாளைக்கு இருக்கணுமா, நினைச்சிருக்காம போகணுமா, ராத்திரி உறங்கினா காலையில் முழிப்பனான்னு நம்பிக்கை இல்லையா, அதுக்கு இதெல்லாம் படிச்சணுமா பிரசங்கியாரே, அப்படி யாரும் கேட்கல இல்லையா. லட்சக்கணக்கில் செலவாகி பறிச்சது. சரி, இப்போ நித்தியம்னா பரலோகங்கிறது முடிவு கிடையாது, அதுக்கு கணக்கு கிடையாது. அப்போ அந்த நித்திய ராஜ்யத்தில் பரலோக தேவனோடு வாழணும்னு சொன்னா ஏதாவது படிச்சணுமா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா உண்டா? நிறைய பேர் நினைச்சது அது ஒன்றும் படிச்சான்டா பிரசங்கியார, எல்லாம் இலவசம், சும்மா. இங்கே உள்ளதுக்கு ஒரு சின்ன பியூனு வேலை வாங்கினோம்னாலே படுக பாடு நமக்கு தெரியுது. பரலோகம் சும்மா இலவசம், அப்படி கொடுப்பா வேணும். பல மார்க்கங்கள், தந்திரமான மார்க்கங்கள் இயேசு நாமத்தில் இருக்கிறது என்கிறது நம்ம பார்க்குறோம். இருந்துட்டு போட்டு நம்ம அதுக்குள்ளே போகல. இந்த இயேசு நமக்கு காட்டி தந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, அதற்கு போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை பற்றி என்ன கற்பித்திருக்கிறாரோ அதை மட்டும்தான் உங்களுக்கு என்னாலே கற்பிக்க முடியும். அல்ல, அது கத்தோலிக்கர் அப்படி சொல்ல பாஸ்டர் சிஎஸ்கர், அதெல்லாம் நான் பேச முடியாது. இங்கே இருக்கிறது தான் நாங்கள் படித்து புரிஞ்சு எனக்கு ஒரு அங்கீகாரம் அழைப்பு தந்ததுனால அதை தான் நான் பேச வேண்டும், பேசுகிறேன், உங்களுக்கு தெரியும். நல்ல அதன்படி இப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் இது வேற ராஜ்யம், அது அதற்கு எதிரான இன்னொரு ராஜ்யம். இந்த ராஜ்யத்தின் மக்களாய் நீங்கள் பிறந்து சூழ்நிலைகளில் வளர்ந்து வந்துட்டீங்க. அந்த ராஜ்யத்தின் புத்திரராய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு புதிய இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும். அப்படிதான், இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும். நீங்கள் தீர்த்து 3:5 அந்த ஞான ஸ்நானத்தை குறித்து சொல்லும்போது கூட மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல்னாலும் நம்ம ரட்சித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மறு ஜென்மம்னா இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டும். ஏன்னா அது இன்னொரு ராஜ்யம், அது இன்னொரு சரீரம், அது இன்னொரு சூழல். அதற்கேற்ப நீங்கள் ஒரு புதிய வடிவம் பெற வேண்டும். புதிய சிருஷ்டியின் அனுபவத்துக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கும்போதே நீங்கள் வராவிட்டால் நீங்கள் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. சரியா புரிஞ்சிருங்க. இயேசுவை விசுவாசிக்கிறது, ஆராதிக்கிறது, பல சடங்காச்சாரமான காரியம் இருக்கிறது. இதனால ஒன்றும் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசுவின் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் அர்த்தம் உள்ளது, பொருள் உள்ளது, அது ஒவ்வொரு நிலையில் செயல்படுகிறது என்பது உண்மை. இங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் இவைகள் ஊடே கடந்து வந்தும் நீங்கள் இன்னும் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறவில்லை என்றால், பரலோக ராஜ்யத்துக்குரிய சிருஷ்டியாய் மாறவில்லை என்றால் நீங்கள் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இதுதான் நீங்க புரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இப்போ பொதுவான ஒரு பிரச்சனை என்னன்னா, என்ன பிரசங்கியாரு நீர் இப்ப சொல்லுறதுபடி பார்த்தா 1-2 பேர் எங்கேயாவது இருப்பாவ, இவ்வளவு கோடானு கோடி பேர் உலகத்துல வந்துகிட்டு போயிருக்காவ, அவங்க ஒருத்தரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாவளான்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க
வகை தேடுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது. அது மத்திய 7ஆம் அதிகாரம் 13 நான் படிக்கிறோம். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும் நெருக்கமுமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். வார்த்தை சரிதானே? அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நான் இயேசுவின் வார்த்தையில் தான் நிற்கிறேன். அப்போ நித்திய ஜீவ பரலோகத்துக்கு போகிறவர்கள் சிலர், ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர். நிறைய வசனங்கள் உண்டு, இப்போ வேண்டாம். சரி, அப்போ சிலர் மாத்திரம்தான் அங்கே போவார்கள் என்பதும் இயேசு சொல்லிட்டார். அந்த சிலரான கூட்டத்தில் நாம் இருப்போமா? இருக்க வேண்டும்ங்கிறது எங்களுடைய ஊழியத்தினுடைய செயல்நிலை. நீங்களும் இருக்க வேண்டும் என்று முயற்சி பண்ண வேண்டியது உம்முடைய கடமை. அப்போதான் அந்த எல்லைக்குள்ளே போக முடியும். இல்லைன்னா நான் கிறிஸ்தவனாக்கும் இதெல்லாம் அவங்க ஈடுபடாது. சரி, சிலர் தான் இருப்பார்கள், தகுதி உள்ளவர் தான் இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடம் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு வசனத்தை நாம மத்திய 21:43 தேவனுடைய ராஜ்யம் அது இஸ்ரவேலர்களை பார்த்து தான் சொன்னார். அவங்க நினைச்சுக்கிட்டாவ நாங்கள் தான் தேவ பிள்ளைகள், உங்களிடம் நீக்கப்பட்டோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய தகுதி கனிகள் யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்படும். இப்போ சரிதானே? அப்போ சிலராக இருக்கிறோம், சிலராக இருப்பார்கள். அதுக்கு கேட்ட தகுதி உள்ளவர்கள் தான் போக முடியும். அதற்கு கண்டிஷன் நாம் பொது சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும் என்பது முதலாவது காரியம். இனி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அடுத்த எல்லைக்கு வருவோம். இந்த ராஜ்யத்திலிருந்து அந்த ராஜ்யத்துக்கு போனோம். இதுதான் நமக்கு அடிப்படை விஷயம். பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு போனோம்னா அதுக்கு ஒரு நடைமுறை இருக்குது. என்ன நடைமுறைன்னா, இப்போ அந்த வெளிநாட்டுக்கு போனோம்னா முதல்ல என்ன செய்யணும்? பாஸ்போர்ட் எடுக்கணும். சரிதானே? பாஸ்போர்ட்னா என்ன தெரியுமா? இந்த தேசத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே போவதற்கு அனுமதி கொடுக்குற அந்த அனுமதி தான் பாஸ்போர்ட்டுன்னு சொல்கிறது. இந்த பாஸ்போர்ட்டை முடக்கிட்டாங்கன்னா வெளியே போக முடியாது. சரிதானே? அப்போ பாஸ்போர்ட்டுங்கிறது இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு வெளியே போகிற காரியம். ரெண்டாவது, நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஏரோப்ளைனில் வெளியே போயிடலாம், மேலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். அந்த தேசத்தில் இறங்க முடியாது. கீழே இறங்கணும்னா இமிக்ரேஷன்னு சொல்லுவாங்க. சரிதானே? இமிக்ரேஷன் ஒரு இது அந்த அரசாங்கம் கொடுக்கணும். இந்த நபர் இந்த நாட்டுக்குள் நுழைவதற்கு அனுமதிக்கிறோம்ங்கிற ஒரு அனுமதி. நுழைஞ்சாலும் போதாது, அங்கே தங்கணும்னா அதுக்கு அக்காமன்லாம் சொல்லுவாங்க ஷார்ட்டா. இங்கே தங்குவதற்குரிய அனுமதி. அது எவ்வளவு நாள், அது ஒரு கணக்கு. என்னெல்லாம் பார்த்தோம்? இந்த தேசத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணும், அந்த தேசத்துக்குள்ளே நுழைகிறதுக்கு இமிக்ரேஷன் வேணும், அங்கே தங்குவதற்கு அக்காமடேஷன் வேணும். இது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை. இது போல தான் இந்த ராஜ்யத்தை விட்டு பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கும் இதே மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பூலோகத்தின் ராஜா யார் என்று சொன்னால் பிசாசு என்று பைபிள் சொல்லுது. இந்த உலகத்தை படைத்து ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்திருந்த பதிலும் அவர்கள் சாத்தான் சித்தம் செஞ்சதுனால உலக சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. தொடர்ந்து எல்லா மனிதர்களும் சாத்தான் சித்தம் செஞ்சதுனால அந்த அதிகாரம் உறுதிப்பட்டது. இஸ்ரவேலர்களும் சாத்தான் சித்தம் செஞ்சதுனால தேசத்தை விட்டு எருசலேமை உடைத்து தேவன் வெளியேறிவிட்டார். பூமி முழுவதும் பிசாசனுடைய ஆட்சிக்குள் வந்தது என்பது பைபிள் சொல்லுகிற செய்தி. அதை நீங்கள் யோவான் 14:30 இயேசு சொல்வார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு ஒன்று என்னிடத்துல இல்லை. லூக்கா 4:5 பிசாசு சொல்லுகிறான், இந்த உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன். யோவான் 18:36 இயேசு சொல்லுவார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. பல சந்தர்ப்பத்தில் நான் சொல்ற வசனம் தான். இயேசு இங்கே ஆட்சி செய்யவில்லை, தேவனுடைய ஆட்சி இங்கே இல்லை, இங்கே பிசாசனுடைய ஆட்சி இருக்கிறது. இந்த பிசாசனுடைய ஆட்சியிலிருந்து நல்ல கவனிக்கணும், இந்திய அரசாங்கம் ஒரு நபருக்கு பாஸ்போர்ட்டை கொடுக்கவில்லை, முடக்கிட்டாங்கன்னா அவர் இந்தியாவை விட்டு வெளியே போக முடியாது. இது மாதிரி தான் இந்த உலகத்தின் ராஜா அல்லது தலைவனாகிய பிசாசு இந்த என்ன ஆளுகையை விட்டு நான் இந்த ஆளை பரலோக ராஜ்யத்துக்கு விடமாட்டேன், விடக்கூடாது என்று தீர்மானித்தால் அவன் அதை முடக்கி விட முடியும். இதுதான் உண்மை. அதனால தான் நிறைய பேர் நினைச்சாலும் பரலோகத்துக்கு உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த அளவு நற்பந்தம் பிரச்சனை இருக்கிறது. அப்போ
நான் பரலோகத்துக்கு போகிறேன், இந்த உலகத்துலேருந்து போகிறேன்னா சாத்தான் விடப்படுறது கிடையாது. ஒன்றும் பரலோகத்துக்கு விட முடியாது. இங்கே எனக்கு அடிமையாயிரு, எனக்கு சேவை செய், கடைசியில் எனக்கு தலைமை ஸ்தானம் இருக்கக்கூடிய பாதாளத்துக்கு தான் உன்னை கொண்டு போவனே தவிர நீ பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லி இந்த உலகத்தின் தலைவன் பிசாசு மிக பயங்கரமான கெடுபிடி செய்கிறான் என்பதை அறிஞ்சிருக்கணும். சரி, அப்போ இந்த சூழ்நிலையில் நமக்கு எப்படியாக அந்த பாஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய அனுமதி கிடைக்கும் என்று கேட்டால், மத்தேயு 10:38 அப்போஸ்தலர் 10:38 தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணுகிறவராய் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. நாம் நிறைய ஜனங்களை சுற்றி பார்க்குறோம், எப்படியெல்லாம் பல விதமான அடிமைத்தனங்களில் இருளில் இருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். பல வேளை நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஐயோ இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே. நம்ம சுற்றி வரோம், வெளியெல்லாம் சுற்றினீங்கன்னா தெரியும். அவர்கள் ஒரு இருளின் ஆதிக்கத்தில் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்கள விடுவிக்க யாராலும் முடியாது. உண்மையிலே இயேசுவை தவிர யாராலும் முடியாது. இப்போ இயேசுவை தேவன் தம்முடைய வல்லமையை அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்பினபடினாலே அவர் மாத்திரமே பிசாசின் அதிகாரத்துக்குள் அகப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ண முடியும். நம்மையும் அவ்விதமாக விடுதலை பண்ணினபடினால தான் நாம் இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் இந்த விடுதலையின் நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஊழியத்தின் ஒரு பகுதி இருக்கிறது. கலாத்தியர் 1:4 நீங்கள் படிச்சிங்கன்னா, கலாத்தியர் 1:4 தேவன் நம்மை இப்போது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்புன்னு சொல்கிறது, நீங்கள் இந்த சூழ்நிலைக்கு வந்தீங்கன்னு சொல்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஏதோ பாரம்பரிய ரீதியிலெல்லாம் இருந்திருப்பீங்க. ஆனால் உண்மையாக இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தில் வர்றதுங்கிறது ஒரு அற்புதமான காரியம். அது அவ்வளோ எளிதாக நடக்கவில்லை. எத்தனையோ பேருக்கு அது கிடைக்கவில்லை, நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இயேசுவை சிலுவையில் பலியாக்கிதான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:18-19 உங்கள் வீணான பாரம்பரிய நடவடிக்கைகளிலிருந்து வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தினாலே, தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. மீண்டும் ஒரு காரியத்தை கவனிக்கணும். இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், நகைகள் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். அடகு வைக்கிறீங்க, ஒரு கட்டத்தில் வட்டியோட பணத்தை கட்டி அதை மீட்டு கொள்ளுகிறீர்கள் இல்லையா? அதே வார்த்தை தான் இங்கே போட்டிருக்கு. உங்களுக்காய் இரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டு நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள், மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் 1 கொரிந்தியர் 7:1 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். வசனம் சரிதானே? பார்த்துருங்க. சரி, கிரயத்துக்கு அதாவது விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. விலை கொடுத்து வாங்கப்பட்டு 2 கொரிந்தியர் 7:1 இந்த வசனம் தப்புன்னு எனக்கு மைண்டில் வருது, அதனால தான் சொன்னேன். சரி, விலை கொடுத்து, ஓகே வசனம் தப்பு, 17 இருக்கலாமோ? சரி, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், மனுஷருக்கு அடிமை ஆகாதிருங்கள், அது அந்த வசனம். சரி, அப்போ விலை கொடுத்து நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இங்கே மனசில் வசனத்தை பிறகு பார்க்கலாம். அது இருக்கிறது, விலைக்காக வாங்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டுதான் நாம் சாத்தானுடைய ஆளுகை, அதிகாரம், ராஜ்யத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியே கொண்டு வரப்பட்டுதான் இந்த உலகத்தை விட்டு, பிசாசின் ஆளுகையை விட்டு தேவன் இருக்கிற இடத்துக்கு செல்வதற்கான ஒரு அனுமதி கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஓகே, இதுக்கு அடுத்த லெவலில் நாம் பார்க்கணும். யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைத்தது. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியம். உங்கள் ஆத்மாவை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தக்கூடிய அடிப்படை சத்தியங்கள் என்பதை அறிஞ்சிருக்கணும். இன்றைக்கு நீங்கள் இயேசு நாமத்தில் நிறைய செய்திகள், பல அனுபவங்கள் கேட்பீர்கள். அது பொய்யானவை என்பதை இந்த வசனங்கள் மூலம் நீங்கள் விளங்கி கொள்ளணும். முதல் விஷயம், இயேசுவால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்களா?
ரெண்டாவது, நீங்கள் உலகத்தார் அல்ல, உங்களை உலகத்திலிருந்து பிரித்தேன். அதான் நான் சொல்லிட்டேன். இந்த சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து அவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் என்பதை அறியணும். அதனால தான் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் இந்த உலக ராஜ்யத்தின் குடிமக்களாக இருந்த காலம் வரைக்கும் உலகம் உங்களை பகைக்கலை. ஏன்னா நீங்கள் அதே நாட்டு ஜனங்கள். இப்போ நீங்கள் பரலோக தேச ராஜ்யத்துக்காய் பிரித்து எடுக்கப்படுகிறதுனால இப்போ அந்த ராஜ்யத்துக்கு அந்த ராஜ்யத்துக்கு சம்பந்தம் இல்லை, நமக்கு பகை உண்டாகிறது. அதனால தான் அது எபேசியர் 6:12 மாம்சத்தோடு இரத்தத்தோடும் எல்லா அதிகாரங்கள் துரைத்தனங்கள் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. ஏன் இந்த போராட்டம் வந்தது என்று சொன்னால், நாம் ஒரு அந்நிய தேசத்தின் குடிமக்களாய் மாறி அதுக்கு எதிரான ஒரு ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தானின் ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டு பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்றபடினால தான் இந்த போராட்டம் நமக்கு வருகிறது என்பதை இங்கே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 17:6 இயேசு சொல்லுவார், பிதாவே, நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை அறிவித்தேன்னு சொல்வார். இங்கே கவனிக்க வேண்டிய அடிப்படை, நீங்கள் இந்த உலகத்திலிருந்து பரலோக தேவ ராஜ்யத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டீர்களா, பிரித்தெடுக்கப்படுகிறீர்களா, பிரித்தெடுக்க அனுமதிக்கிறீர்களா? அல்ல, நீங்கள் என்ன கிறிஸ்தவ சடங்குகள் செஞ்சாலும் இந்த அடிப்படைக்குள்ள வரலன்னா உங்களுக்கு பேர் பரலோகத்தில் எழுதப்படாது, பரலோகத்துக்கு உங்களுக்கு உரிமை கிடைக்காது என்கிறத நீங்கள் மனசில் வச்சிடணும். சுற்றி எத்தையோ கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் இந்த அடிப்படை உள்ளவர்கள் மட்டுமே அந்த ராஜ்யத்துக்குள் மறுமை சூழ்நிலையில் செல்ல முடியும் என்பதை ஒவ்வொருத்தரும் மனசில் தெளிவாய் வைத்து அதற்கேற்ப கர்த்தரோடு நடந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் 1 யோவான் 2:15 சொல்லுது, உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. இப்போ என்னாச்சு? இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தா உலகத்தின் ராஜாவினுடைய அன்பு கிடைக்கும், பரலோக ராஜாவினுடைய அன்பு கிடைக்காது. ஏன்னா இது ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. உலகமும் பரலோகம் ஒன்றுக்கு ஒன்று, அதுதான் பிரச்சனை. பரலோகம் உலகம் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கிறதுனால தான் இங்கே உள்ள சிந்தை, கான்செப்ட், கொள்கை எதுவுமே அங்கே வராது. அங்கே உள்ள சிந்தை, கான்செப்ட் ஒன்றும் உலகத்துக்கு பொருந்தாது. இது பிசாசனுடைய ஆட்சி, அது தேவனுடைய ஆட்சி. இது பாவத்தின் ஆளுகையில் இருக்கு, அது பரிசுத்தமான ராஜ்யம். ரெண்டும் எதிரான. அதனால தான் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் இந்த உலகத்துக்கு எதிரான ரீதியிலே சிந்திக்க வேண்டிய ஒரு அடிப்படையை தேவன் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார், எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் பரலோக ராஜ்யின் பிரஜைகளாக தானே இருக்கிறீர்கள். உங்களை நீங்களே நிதானிச்சுக்கணும். கூட்டங்கள் நிறைய நடக்கும், ஜபம் நடக்கும், எல்லா சடங்காச்சாரங்களும் நடக்கும். நீங்கள் உங்கள் ஆத்மாவிலே தெளிவுள்ளவர்களாக இருந்தால்தான் இந்த சூழ்நிலைக்குள்ளே போக முடியுங்கிறத நான் படிப்பிக்கணும். அது எனக்கு கடமையாக இருக்கிறது. சரியா? அப்போ இந்த உலகத்தோடு ஐக்கியத்தில் இருக்கிறீர்களா, தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறீர்களா என்கிறத நீங்கள் முதலாவது உங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ பரலோக ராஜ்யத்தில் அது மத்தேயு 6:21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பரலோகத்தில் பொக்கிஷத்தை வைக்கணும். கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவளை தேட வேண்டும், பூமிக்குரியல் அல்ல, மேலானவளை தேட வேண்டும். அப்போ இந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாகும் போது மட்டுமே நம்முடைய மனசு, நம்முடைய ஆத்மா, நீங்கள் எபேசியர் 2:7 வரும்போது உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ், அல்லது இப்போ நடந்ததுன்னு சொல்லுது. ஏன்னா உலகத்தில் வாழும்போதே நாம் இப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் மாறிவிடுகிறோம். உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். யார் மாறுவீங்கன்னா யார் யார் மனசை பரலோகத்தில் வச்சிங்களோ, யார் யார் இயேசுவால் இந்த உலகத்தின் சாத்தானின் ஆளுகையிலிருந்து விடுதலை பெற்றீர்களோ, யார் யார் அதாவது இந்த பரலோக ராஜ்யத்தின் நியமங்களுக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் அதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மாறுகிறதோ, அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே அந்த ராஜ்யத்துக்கு செல்ல முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, 1 பேதுரு 2:3 பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் வேத வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்க. நல்லா கவனிச்சிருங்க. இதுவரை பழைய மனுஷனாக வாழ்ந்தீங்க, எத்தனை வருஷம்னு தெரியாது. இப்போ மனசை பரலோகத்தில் வச்சாச்சு. இயேசுநாதர் உங்களை விடுவிச்சாச்சு.
பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுதல் என்று சொல்லக்கூடிய ஞானஸ்நான உபதேசம், அது ரோமர் 6:1 நீங்கள் படித்தா பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுகிறோம், புதிதாய் ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி கிறிஸ்துவின் மரணத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலின் தன்மையோடு வாழ அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த அனுபவங்களை கடந்து நீங்கள் வரும்போது நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை புதிதாய் பிறந்த குழந்தை அப்படின்னா, உலகத்தில் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஒரு வயசு கேட்பாங்க, எத்தனை வயசு 50 60ன்னு சொல்லிடுவோம். ஒரு ஆள் இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய வயசு என்னன்னு கேட்டால் பிறந்து 2 மாதம் 3 மாதம் 1 வயசு, இந்த அனுபவத்துக்குள் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறது தான் தனி கணக்கு. இது ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். இங்கே உள்ள ஆண்டு வருஷம் பரலோகத்துக்கு வராது, அது வேற ஒரு கணக்கு. நீங்கள் என்றைக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம்னு சொல்கிறேன்ல, இந்த அனுபவத்துக்குள்ளே வர்றீங்களோ அப்போ தான் உங்களுக்கு புதிய துவக்கம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம், நான் 10 வருஷமா விசுவாசியாய் இந்த வழியிலே செல்லுகிறேன்னா 10 வயசாயிருக்கு. பரலோகராஜா உங்களை 10 வயசு தான் கணக்கு வைக்கும், புரியுதா? அதான் புதிய பரப்புன்னு சொல்லுது. மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தின் அடிப்படைகளை தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ புதிதாய் பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்? இது நிறைய காரியம் தெரியாது, ஏதோ கொஞ்சம் விடுதலை மட்டும்தான் தெரியும், இனி என்னெல்லாம் இருக்கும்னு தெரியாது. அதை இனி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போ உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ இதுவரை நீங்கள் எங்கே கற்றீங்க? காலேஜில் படிச்சிங்க, உலகத்தில் படிச்சிங்க, மரபு வழக்கம் எல்லாம் படிச்சிங்க, வரிய கணக்காக படிச்சிங்க, அதெல்லாம் முடிச்சாச்சு, பழைய ஆளை முடிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ புதிய ஆள், இந்த ஆளுக்கு ரொம்ப பரலோகம் தெரியாது, அங்கேருந்து விடுவிச்சுங்க வச்சிருக்கு, இனிதான் படிக்கணும் இல்லையா, இனிதான் பிரசங்க யாரோ படிக்கணும் அப்படின்னு. அப்போ இது இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இனிதான் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் ஆழமாய் செல்லுவோம். செல்லும்போது நாம் புதிய தேவ ராஜ்யத்தின் ரகசியங்கள் மேன்மைகளை கற்றுக்கொள்ளுகிறோம். அதை விளங்கி கொள்றதுக்கு நீங்கள் ரோமர் 12:2 வந்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். பழைய ரூபம் ஒன்று இருந்து உலகத்தில் உலக மனுஷனா, அதை முடிச்சாச்சு, ஞான ஸ்நானத்துக்கு முன்னாலே முடிச்சாச்சு. இப்போ புதிய பிள்ளையா பிறந்திருக்கு. அதான் 2 Corinthians 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. இப்போதான் பரலோக தேவன் யார், அவருக்கு பிரியமானது என்ன, அவருடைய பார்வையில் நன்மையானது என்ன என்று சிந்தித்து கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த பிரபஞ்சத்துக்குரிய பழைய விஷயம்லாம் விட்டுடுறோம், இனி அதை தேட போகல, புதியவைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். நாம் கற்றுக்கொள்ள நம்முடைய மனம் அல்லது ஆத்மா, மனம் ஆத்மா உள்ளான மனுஷன் என்ன பழைய வார்த்தை போட்டிருக்காங்க. இந்த ஆத்மா இப்போதான் புதிதாக்கப்படுது. பழைய ஆத்மா போச்சு, முடிஞ்சு போச்சு, அதை அடக்கம் பண்ணியாச்சு. இது புதிய ஆத்மாவாய் புதிய வடிவத்தில் இது வளருகிறது, மறு ரூபம் அடைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரியா? இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வருதான்னு நீங்க பார்த்துக்கிட்டனா, அதுக்கு தான் அந்த கூட்டங்களை வச்சு ஜபம் நடத்துதும் ஒப்பு கொடுக்குதும் நாங்கள் சொல்லி தருதும். அதுக்கு தானே சபையை வச்சோம். ஜனங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். ஜனங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு பேயா போகணும் பிரசங்கியாரு, சரி வந்தாச்சு, ஜபம் பண்ணியாச்சு, பேயா போச்சு. பேயா எங்கே போச்சுன்னு கேட்டா அதில் தான் நிற்கும், அந்த முக்கில் நிற்கும். அது சொல்ல நீ கூட்டத்துக்கு போ, நமக்கு போகிற வேலை சேர்ந்து போகலாம். பேயை எங்கே விரட்டியாச்சு, அது அங்கே நிற்கும், திருப்பி விட்டு பிரசங்கியாரு சின்னக்கும் செபிச்சு பார்க்க எனக்கு விடுதலை இல்லை, ராத்திரி உறங்க முடியலை, ஓயாம நீரி செபிச்சதான் செய்கிறீரு, எனக்கு சரி வர. எப்படி சரி வரும்? இங்கே வந்தவள சரியாச்சு. சில ஆளுகளுக்கு அங்கே வந்து இங்கே வந்தால் ஒரு சோக்கிடம் இருக்காது, வீட்டில் போகிறோன்னா பே வரும். அப்போ என்ன செய்யணும்? நீ புது மனுஷனாக ஆகியிருக்கணும் இல்லையா? புது இந்த அனுபவத்துக்குள்ளே வந்தா இல்லையா உனக்கு விடுதலை கிடைக்கும். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு பே போனோம், நோய் போனோம், அப்புறம் பே போய் நோய் போய் அப்புறம் எங்கேயாவது விழுந்து கிடக்கும், பார்க்கத்தான் செய்யும். சரியா? சரி, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த செய்தியை சொல்லுது. நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் பாக்கியவான்கள். சரி, அப்போ இப்போ புதிய மனிதனாக கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வளர கற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? புதிய சிருஷ்டி, புதிய பிறப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, அடுத்தது நீங்கள் எபேசியர் 4:22 24 வந்தீங்கன்னா, 22 முற்காலத்தில்
மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும். உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். வார்த்தை எல்லாம் நல்லா பார்த்துருங்க. பழைய மனுஷன் எப்படிப்பட்ட வேணும் சொன்னா, இந்த உலகம்தான் பரலோகம், இந்த உலகம்தான் ஆசீர்வாதம், இதுதான் உயர்வுன்னு சொல்லி இங்க உள்ள கள்ள கவர்ச்சிகள் எல்லாம் ஏமாந்து, அதான் மோசம் போக்க இச்சை எல்லாத்திலும் மூழ்கி கிடந்த ஒரு காலம் இருந்து. அதுக்கு என்ன காரணம்? அது வெளிப்படுத்தல் 12:9 உலக மனிதத்தை மோசம் போக்குற பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் இனி தள்ளப்படும். அப்போ இந்த பிசாசாக இந்த உலகத்தை ஏமாத்துது, இந்த ஆளுகளை கட்டுப்பாட்டில் வச்சு ஏக்கிக்கிட்டு இருக்குது. நாமளும் அதுக்குள்ள சிக்கியாக கிடந்தது. அதுக்குள்ள தேவன் சில நோக்கத்தை சில வழிமுறைகளை உண்டு பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கிறார். சரி, இப்போ வெளியே வந்திருக்கோம். அப்போ அந்த பழைய பொய், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வரும்போது தான் நமக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? அடா, இவ்வளவு காலம் கிறுக்குதனமாக வாழ்ந்திருக்கோம், புத்தி இல்லாமல் வாழ்ந்திருக்கோம், பாவத்தில் வாழ்ந்திருக்கோம், தீமையில வாழ்ந்திருக்கோம். அது வர உணர்வு வராது. ஒரு மனுஷன் எப்போ ரட்சிக்கப்பட்டு கொடப்படுவானோ அதுக்கு பிறகுதான் அவனுக்கு பழைய காலத்தில் நாம் இப்படியெல்லாம் இருந்திருக்கோமே அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லையா? நமக்கு புரிய. ஏன்னா முதலாவது வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது, நாறுது மணக்குது வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்த காலம் அப்படி இருந்தோம். இப்போ அந்த வித்தியாசம் தெரிஞ்சதுனால பழைய காலம் இப்படி இருந்தோமே அப்படின்னு புரியுது. அப்போ மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை விட்டுட்டு புதிதான ஆவி, அடுத்த வார்த்தை புதிதான ஆவி உள்ளவர்களாகி தேவனுடைய சாயலான நீதியின்படியான தேவ நீதி நியாயங்கள் சத்தியம் சட்டம் அவருடைய சிந்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஒரு ஆவி. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா இன்னொரு ஆவி இருந்தது. அது அதே எபேசியர்ல தான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த உலக வழக்கத்தின்படியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரிவின் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு வந்தோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சம் வெறுமனவடை செய்து சுவாபத்தினாலே கோப ஆக்கினைகளின் பிள்ளைகளாக இருந்தோம். இங்க ஒரு ஆவி இருக்கு, ஆகாயத்து அதிகார பிரிவின் ஆவி. அதுதான் சொன்னேன், இந்த பிசாசின் ஆவிக்கு பிடியில் இருக்கிறதுனால அவர்கள் உலகத்தின் வழக்கத்தில் போயிடுவாங்க. அதான் சொன்னேன், உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு, உலக வழக்கங்கள் பிசாசுக்குள்ள கிடக்கு, இங்க உள்ள எல்லாமே பிசாசுக்குள்ள கிடக்கு. நீங்கள் அதுக்குள்ள இருக்குதுனால அது தெரியாது. நீங்க அதுக்கு வெளியே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்களை புரியக்கூடிய அந்த மைண்டில் வெளிச்சம் வரும்போதுதான், ஆஹா, இருட்டிலேயே இருந்திருக்கேன் இவ்வளவு காலம். ஏன்னா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன், ஒரு நல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருக்கோம்னு வைப்போம். அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் கறி இல்லைன்னா அழுக்கு ஏதோ கரப்பா, நம்ம கிச்சனில் போவோம், எங்கேயோ போன இடத்துல அழுக்கு ஆயில் பட்டுட்டுன்னு வச்சுடுவோம். நீங்கள் ஒரு இருட்டு ரூமில் நின்னா உங்கள் வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு உங்களுக்கு தெரியாது. சரிதானே? சில வேளை ஆத்திரத்தில் அப்படி தான் நானே மாட்டியிருக்கேன். எல்லாம் கிடக்கணும் ஆத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு வெளிச்சத்தில் வந்தால் ஐயே சட்டை மாறி போச்சு, சரியா, தோக்கிக்கு போட்டிருந்த சட்டையை மாற்றிட்டு கிட்ட கிடந்துட்டா மாறிடும். அப்போது வெளிச்சத்தில் வரும்போது தான் நம்ம சட்டை இவ்வளவு அழுக்கா இருக்குன்னு தெரியும். இருட்டுக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் தெரியாது. இது போலதான் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற அந்த சூழ்நிலைக்குள்ள வரும்போது தான் நம்ம இவ்வளவு இருட்டில் இருந்தாங்கிறது புரியும். முதல்ல புரியாது. சரி, இப்போ சொல்லுது, அப்ப பழைய ஆவி ஒன்று இருந்து அது உங்களுக்குள்ள கள்ளத்தனமா பேசிச்சு. எஸ், நான் ஒரு சகோதரனுக்கு ஃபோன்ல அவருக்கு உபதேசங்களை சொல்லிட்டு இருந்தேன், ஞான ஸ்நான உபதேசத்துல எல்லாம் நடத்திட்டு இருந்தேன். ஃபோன்லே தான் நடக்குது. சர்ச்சில் சொல்லியிருக்காங்க, இவர் கேட்கல. எனக்கு பிரசங்கம் அவருக்கு பிடிச்சதுனால எங்கிட்ட ஃபோன் பண்ணார். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஃபோனில். அந்த பிரதர் சொல்கிறாரு, பாஸ்டர், நான் இந்த ஃபோனை காதில் வச்சுருக்கேன், இந்த காதில் வச்சுருக்கேன், நீங்கள் பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். மறு காதில் ஒரு சத்தம் சொல்லுதான், அவன் சொல்லுதை கேட்காத, அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு உருட்டுதான். ஃபோன்லேயே சொல்கிறார். நான் ஒரு பக்கம் பேசுகிறேன்னா சாத்தா மறுபக்கம் பேசுகிறேன். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இந்த அசுத்தாவி பொய்யின் ஆவி நிறைய பொய்க்கு சொல்லும். இந்த உலகத்தில் உள்ள ஆளெல்லாம் நரகத்துக்கா போறாவ, அவையெல்லாம் பரலோகத்துக்கு என்ன போறாவ, பின்ன நமக்கு மாட்டேன், இப்படி ஒரு பொய். வசனம் என்ன சொல்லுது? அதுக்குள்ள தகுதி உள்ளவங்க தான் போவாங்க, சிலர் தான் போவாங்க அப்படின்னு தெளிவா இருக்கு. ஆண்டவர் சொன்னது தானே. இதெல்லாம் மறைச்சிட்டு இப்படி பல கள்ள நியாயங்களை சொல்லி நீங்கள் இயேசுவின் போதனையில் அவருடைய அடிச்சுவடையில் நடக்க முடியாமல் பிசாசு நிறைய பேரை கெடுத்து கொண்டிருக்கிறான்.
இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி இருக்கிறதுனால அவங்க உலக வழக்கத்தை காப்பி அடிச்சிருவாங்க. இந்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன் இப்படி செய்கிறோன்னு தெரியாது, உடனே காப்பி அடிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த பிசாசு இருக்குங்கிறது உண்மை. சரி, இந்த பழைய ஆவி போயிட்டு புதிய ஆவி வரணும். முதலாவது பழைய சிந்தை, பழைய நம்பிக்கை, பழைய மனுஷன் எல்லாத்தையும் குளிச்சு மூடியாச்சு இல்லையா? இப்போ என்ன செய்யறாரு? பழைய ஆவிக்கு பதிலாய் புதிய ஆவியை கொடுக்கிறார். இது என்ன ஆவி? தேவனுடைய ஆவி. தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24. அதைத்தான் லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் இருங்கள்னு சொன்னார். இந்த புதிய ஆவி வரும்போது பரலோகத்தின் தேவனை குறித்த அறிவை கொடுக்கிறது. அதை நீங்கள் யோவான் 14:26, 15:26 2 வசனத்தில் வரும்போதும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதும் பிதா அனுப்புறவருமாகிய சத்திய ஆவி வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், நான் சொன்னவைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அது யோவான் 16:13 படிக்கும்போது சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். முதல்ல இருந்தது பொய்யின் ஆவி, உங்களை ஏமாத்துகிற ஆவியாக உள்ள இருந்தது. இப்போ உண்மையின் ஆவி, சத்தியத்தின் ஆவி வந்திருக்கு. அது உண்மை, இது அது பொய் என்று சொல்லி எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. சரியா? 16:13 சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துகிறார். தேவ சாயலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு ஏற்ற சாயலை கொடுக்கிறார். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம்னு படிக்கிறீங்க இல்லையா? அந்த 9 குணம், அந்த குணத்தை கொடுக்கிறார். அப்ப தேவ சாயலை நமக்குள்ளே உருவாக்குறார். சரிதானே? அப்ப பரிசுத்த ஆவின்னு சொன்னோன்னா கைய காலம் உதறது கிடையாது. நீங்க 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, அது பொய் அல்ல, அது உங்களுக்கு போதிக்கிறபடி அந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அது பொய் அல்ல, அது போதிக்கிறது மாதிரியே நீங்க நடக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியாகிய தேவன், நல்ல கவனிங்க, ஏற்கனவே உலகத்தின் ஆவி, அசுத்த ஆவி மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அது உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் படிப்பிச்சு முட்டாளாக்கி இல்லையா? சிலருக்கு நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும், அப்படியே நடத்தி கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதிலிருந்து விடுதலை வந்து தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கும்போது அது என்ன செய்யும்? அது பரலோகத்தை பற்றியும் இந்த உலகத்துக்கு எதிரான ரீதியிலே நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இது ஏன் நாம் சற்று ஆழமாய் சிந்திக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்தவ கோலத்தில் மிக பெரிய நடக்கிற ஒரு தவறு என்னன்னு சொன்னால், சாத்தான் ஆட்சி செய்கிற உலகத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற முடியாமல் நிறைய பிரசங்கி மாதிரி தான் இதை செய்கிறாங்க. உலகத்தில் ஆசிரியப்பார், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஒன்று உட்கார பண்ணுவார், இப்படி இவங்க மனசில் உலகத்தை திணிச்சிடுறாங்க. இதுதான் பிரச்சனை. இதுவரை பார்த்த செய்தியில் உலகத்தின் ராஜாவும் பரலோக ராஜாவும் எதிரடையானவர்கள்னு தெரிஞ்சாச்சு. உலகத்தை தீ கொடுக்க நீங்கள் 2 பேதுரு 3:7-13 வரை வந்தா இப்போ இருக்கிற வானம் பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, தேவ நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இப்படி தான் வாசிக்கிறோம். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த அளவு இந்த உலகத்தை நீங்கள் ஆசீர்வாதம் என்று நம்புகிறீர்களோ, இந்த உலகத்தை சாத்தான் ஆட்சி செய்யவில்லை, கடவுள்தான் ஆட்சி செய்கிறார் என்று நம்புகிறீர்களோ, அந்த அளவு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியற்றவர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. இதுக்கு தான் இவ்வளவு நேரம் செய்தி சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தன் சூழ்நிலையில் இதை இப்படி தான் எனக்கு விளக்க முடியுது. உலக ஆசீர்வாதங்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது, தேவ சித்தம் செய்ய முடியாது, நீங்கள் தேவனுக்கு எதிரியாக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகம் சாத்தானுக்குள்ளே கிடக்கு, எங்களுக்கு பரலோகம் வேணுங்கிற எல்லைக்குள் வரும்போது மட்டும்தான் நீங்கள் பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும். ஏன் இதை சொல்லுன்னா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கு, அந்நிய பாஷை பேசுது, கூட்டத்துக்கெல்லாம் போகுது, நல்ல காரியம் எல்லாம் செய்யுது, ஆனால் மனசு எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்குது, பரலோகத்தில் இல்லை. உலக சிந்தையில் தான் இருக்குது, பரலோக சிந்தை இல்லை. உலக மரபு தன்மையில் தான் இருக்குது, பரலோக தன்மை இல்லை. நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு முதல்வர் வர்றாருன்னு வச்சுடுங்க. ஒரு ஓலை குடிசையில் இருக்கிறோம், ஒரு சாதாரண வீட்டில் இருக்கோம். நம்ம வீட்டுக்கு முதல்வர் வர்றாரு, இல்லைன்னா பிரதமர் வர்றாருன்னா முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பாதுகாப்பு படையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டெல்லாம் வெள்ளை அடிப்பாங்க, சரியா? ரோடெல்லாம் ஒழுங்காக போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? முதல்வர் வரார், பிரதமர் வராருன்னா அதுக்கு முன்னாலே ரோடெல்லாம் சரியாக்குவான். எந்த வீட்டுக்கு போர்வேன்னு சொல்லுவார், அந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வெள்ளை அடிப்பாங்க.
இந்த ஆளை குளிப்பாட்டி இந்த ஆளுக்கு நல்ல சட்டையெல்லாம் போடுவாங்க, சரிதானே? ஏன்ப்பா உன்னை பார்க்கறதுக்கு முதல்வர் வர்றாருப்பா, நீ இப்படி பார்க்க முடியாது. அல்லனா இவர் முதல்வரையோ ஒரு தலைவரை பார்க்க போனோம்னாலும் இந்த லட்சணத்தில் அங்கே போக முடியாது. அதுக்கு சில ஒழுங்குகள் எல்லாம் வச்சுதான் கொண்டு போறாங்க. உலகத்துல ஒரு ராஜா நம்ம வீட்டுக்கு வந்தா அவனை பார்க்க போனோம்னாலே இவ்வளவு ஏற்பாடு செய்றாங்கல்ல. பரலோக ராஜா இருக்க வீட்டுக்கு போனோம், அவரு கூட இருக்கணும், நித்தியமா இருக்கணும்னா தலைகளா மாறி ஆகணும். என்ன சொல்றீங்க? தலைகளம். அதான் பிரச்சனைன்னு சொன்னேன். அந்த தேவ சாயல்னு சொல்லியிருக்கு. அந்த வார்த்தை தேவனுக்கு ஏற்ற சாயல், கிறிஸ்துவுக்கு ஏற்ற சாயல். பூமிக்குரிய சாயல் இருக்கிறது, வானத்துக்குரிய அதுதான் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் அது எங்க வாசிக்கிறோம்? 49:8-9. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, இங்க இருக்கும் போது எப்படி எல்லாம் பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் எல்லாம் பண்ணி வைக்கிறோம்ல, இங்க இருக்கும் போதே நம்முடைய சாயல் மாறி ஆக வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்ல செத்த பிறகு மாற்ற முடியாதுங்க. திட்டம் அவர் வசனத்தின்படியும் ஆவியினாலும் 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கும். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிது ஆக்கப்படுகிறது. ஏன்? ஒரு புதிய இடத்துக்கு போனோம், அதுக்குள்ள தகுதி இங்க நடக்கிறதுக்கு தான் இந்த சுவிசேஷமும் சபையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால நீங்க யோசிக்கணும், நான் இந்த கூட்டத்துக்கு ஆண்டவர்கிட்ட வரும்போது நான் அப்படிதான் பேசணும். இந்த சபைக்குள்ள நுழையும் போது நான் எப்படி வந்தேன், எத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ எனக்கு பூலோக சிந்தையில இருக்கிறானா பரலோக சிந்தையில இருக்கிறானா, பூலோக சாயல்ல இருக்கிறானா பரலோக தேவ சாயல்ல இருக்கிறானா, எந்த அளவு இருக்கிறேன்னு நீங்க கணக்கு பார்த்துக்கிட்டனா. இல்லைன்னா கண்ணா மூடின பிறகு ஏமாந்துடப்படாது. நான் நிறைய அனுபவத்தோடு தான் பேசுகிறேன். ஒரு முறை எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருந்தாங்க, அவங்க சிஎஸ்ஐ சர்ச்சில் பிரதானமானவங்க, நாட்டேர் இல்லைன்னா அவங்க தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி டீச்சராக இருந்தாங்க. அவங்க மரண தருவாயில் இருந்தாங்க. என்னை வர சொன்னாங்க. நான் போனேன், பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அவங்க இப்படி சொன்னாங்க, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதுன்னு தான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஆனால் இப்போ சாத்தான் சொல்கிறான், நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய், உன் பாவம் மன்னிக்கப்படுறேன்னு என்னை மிரட்டுகிறான், பயமுறுத்துகிறான்னு சொல்கிறான். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? அது அந்த சூழ்நிலை வரும்போது தான் நாம் தகுதி அடையவில்லை, இழந்துட்டோம் என்கிற வருத்தம் அன்னைக்கு வரக்கூடாது. அதுக்கு தான் முன்கூட்டியே தெளிவாய் ஒரு நிச்சயத்தோட நீங்கள் ஆண்டவரோட நடக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இப்போதே நம்மை தேவ சாயலிலே வார்த்து உருவாக்கி எடுக்க வேண்டும் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த அளவு அப்படி தேவ சாயலாய் மாற்றப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். சரியா? ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணுங்க, மாசத்துக்கு ஒரு நாள் கிடையாது. எப்பவுமே உங்களுக்கு வேத வசனம் இருக்கு, நாங்கள் செய்திகளை சொல்றோம். இங்கே ஒரு ஆபத்தான விஷயத்தை நான் சொல்லணும். இது எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன். நான் இப்போ ஒரு சபைக்கு போறேன்னா நான் பெரும்பாலும் இந்த அடிப்படையில் தான் செய்தி சொல்லுவேன். ஆண்டவருக்கு முன்பு நீங்கள் யோக்கியமாக இங்கேயும் இருக்கணும், அங்கேயும் நிற்கணும், உங்களை தேறினவர்களாக நிறுத்தணும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். அடுத்த ஒரு பிரசங்கர் என்ன பண்ணுவார்? பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். இதுதான் அங்கே எல்லாம் நடக்கும். இனி ஒரு வருஷம் கழிஞ்சு தான் நான் அந்த சபைக்கு போவேன். அப்போ நான் போகும்போது மட்டும்தான் இந்த செய்தி சொல்லுது. அதுவரை ஜனங்கள் கேட்குற விஷயம் வேறு. அப்போ கடைசி வரை அந்த சபையார் பரலோகத்துக்கு தகுதி இல்லாதவர்களாகவே வைக்கப்படுகிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். நுட்பமான விஷயம். அது இப்போ உங்களுக்கு விளையாட்டா தெரியும். கண்ணை மூடும்போது கதை மாறிடப்படாது, நாங்கள் வருந்துகிறோம், அப்படி ஒன்று நடக்கப்படாது. ஆகவே இப்போது இருக்கும்போதே நீங்கள் அந்த மறு ரூபத்துக்கு இடம் கொடுங்கள். அது உங்கள் ஆத்மாவை பற்றிய விஷயம். ஞானஸ்நானம் தந்திருக்கலாம், அடக்க ஆராதனை நடத்தலாம். அதனால சொர்க்கத்துக்கு போனோன்னு அவசியம் கிடையாது. அது கண்ணை மூடினப்புறம் அவர் எங்கே போனாருன்னு எங்களுக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஸ்தேவான் கல்லறியப்படுகிறான். அவன் கல்லறியும் போது அவன் முழங்கால நின்று சொல்றான், அதோ வானம் திறந்திருக்கிறது, ஏசு தேவனுடைய வலது பார்த்து நிற்கிறதை காண்கிறேன்னு சொல்றான். கல்லறிஞ்சு சாவர நேரம் அவனுக்கு நல்லமா அது.
நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? ஆகவே அந்த மறு ரூபம், புது சிருஷ்டி, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் எந்த அளவு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள்ங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும். பூமியில் நிறைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும், ஆண்டவர் தரலாம். பூமியில் நன்மை வாங்க நல்ல பரலோகத்துக்கு போக முடியாது. இது அடுத்த ஒரு பிரச்சனை. ஏன்னா ஐஸ்வர்யவான் வருதான் இருந்தான், அவன் சுகபோகமாக வாழ்ந்தான். உபாகமம் 28 முதல் 14 வசனத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கு. அதனால கடவுள் என்னோட கூட இருக்கிறார். பலவேளை ஜனங்கள் நினைக்கிறார்கள், எனக்கு நிறைய வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, அதனால கடவுள் என்னோடு இருக்கிறார். நான் பதவி உயர்வை பெற்றுக்கொண்டு மேல் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிறேன், கடவுள் என்னோட கூட இருக்கிறார். அப்படி பார்த்தா இந்திய தேசத்தை ஆளுகிறவர்களோட தானே கடவுள் இருக்கிறாரு, நம்மோட இருக்கிறாரா என்ன? அப்படித்தான் நினைக்க வேண்டிய வருது. இப்படி தவறான மனோபாவத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஐஸ்வர்யவான் அப்படிதான் இங்கே இருந்திருக்கணும். ஏன்னா அவன் பழைய ஏற்பாட்டு ஆளு, அந்த உபாகம வசனத்தை மையமாக வச்சு அப்படி நினச்சிருப்பான். லாசருக்கு அது ஒன்றும் இல்லை, தலைகீழ நடந்தது. லாசரு பரதேசுக்கு போனான், ஆபிரகாம் பக்கத்தில் போனான், இவன் பாதாளத்துக்கு போனான். ஸோ ஆகவே ஆண்டவர் உலகத்தில் உங்களுக்கு செய்கிற நன்மை, விடுதலை, அற்புதம் நிறைய இருக்கலாம். இதனால யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதை மற்ற 7:21 சொல்வார், பிதாவின் சித்தம் செய்யாமல் விரட்டி இருக்கலாம், போயிருக்கலாம், அக்கிரம செய்யக்காரன்னு சொல்லிடுவேன். இந்த வேறுபாட்டை மனசில் வைங்க. ஆண்டவர் நன்மை செய்யட்டு, அதெல்லாம் வேண்டான்னு ஒரு நாளும் சொல்லலை. ஆனால் பரலோக ராஜ்யம்ங்கிறது ஒரு தனி விஷயம். இதுதான் சபையினுடைய அஸ்திபாரம். அல்ல ரெண்டையும் குழப்பி, நான் ஊழியர்காரர்களுக்கு சொல்லுவேன், ரெண்டையும் குழப்பிடாதங்க. ஜெபம் பண்ணுங்க, தாராளம் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறத பச்சையாக சொல்லிடுங்க. பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு உயிரை தந்தனால போக முடியாது, சுகம் தந்தனால போட முடியாது, கடந்து இருந்தனால போக முடியாது. பரலோகத்துக்கு போனோம்னா பரலோக பிதாவை சித்தம் செய்யணும், இயேசுனுடைய சுவிசேஷத்தின்படி நடக்கணும், அப்போஸ்தல மாதிரியில் நடக்கணுங்கிறத தெளிவாய் சொல்லுங்கள். ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து செயல்பட வாய்ப்பு கொடுங்கள். ஏன்னா நீங்க பரலோகம் போய்விடுவீர்கள்னு ஒரு பொய் நம்பிக்கையை கொடுத்துட்டா ஜனங்கள் அப்படி ஓகே நாங்கெல்லாம் பரலோகம், நாங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். இப்படித்தான் எல்லா ஸ்தாபனங்களும் இந்த தவறை செய்கின்றன. சில சடங்குகளை நிறைவேற்றி பாடக்காரங்க நடத்தும் போதும் ஏதோ அவர் கர்த்தருக்குள் வாழ்ந்தது போலவும் மரித்தது போலவும் விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு நோட்டீஸ் எல்லாம் ஒட்டியிருக்காவே இல்லையா? இப்படி ஒரு மோசடியில தான் ஜனங்கள் சிக்கி இருக்கிறாரு. ஸோ இந்த மோசடி பயன்படாது. நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஆண்டவரோடு நான் மறுபடியும் பிறந்தேனா, பழைய அனுபவங்கள் போயிட்டா, பரலோகத்தை குறித்த அனுபவத்தை குறித்த அறிவு நமக்கு வந்தா, அந்த அறிவில் நான் நடக்கிறேனா, பிரயாசப்படுறேனா? நான் இதுக்கு சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு செய்தி சொன்னேன். ஒரு நபர், அந்த ஆள் பணத்தில் பெரியவர், படிப்பில் பெரியவர், பதவியில் பெரியவர், எல்லாத்துலேயும் பெரியவர். இவருக்கு ஒரு சொந்தக்காரர் இருந்தார். அது யார்? ஒரு ஊழியக்காரர். இந்த ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவார், அண்ணே பணம் சம்பாதிச்சாச்சு, சொத்தெல்லாம் சம்பாதிச்சாச்சு, அரசியல்லையும் பதவியெல்லாம் சம்பாதிச்சாச்சு, ஆனால் அங்கே ஒரு இடம் இருக்குது. எங்கே? இதெல்லாம் கண்ணை மூடுக்கு முன்னால் உள்ளது. கண்ணை மூடின அப்புறம் ஒரு இடம் இருக்கே, அங்கே போகிறதுக்கு நீங்கள் உள்ள ஏற்பாடெல்லாம் சரியாக செய்யணும்னு சொல்லுவாராம். அப்போ அவர் ஆமாம் தம்பி செய்யணும், அங்கே போகிறக்குள்ள ஏற்பாடும் செய்யணும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு நாளும் செய்ய மாட்டார். திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் மாட்டி ஐசியூவில் இருக்கார். இந்த ஊழியக்காரரை போனார். அவர் பேச முடியாமல் பையன் பேசாரா, தம்பி அதை கட்டினேன் இதை கட்டினேன் எல்லாத்தையும் சாதிச்சுட்டேன், அங்கே போகிறதுக்கு இடத்த ஒன்று தேடுறதுக்கு தான் விட்டு போச்சு. கொள்ளாமா இங்கே எல்லாம் தேடினாராம், அங்கே போகிறதுக்கு இடத்த தேடுறதுக்கு விட்டு போச்சு, செத்து போனாராம். அவர் சொன்னார், பிரசங்கத்தில் கேட்டது. என்ன சொல்லுகிறதுங்க? ஆகையினால தயவு செய்து இந்த மண்ணுக்கு போகிற நாடகத்துக்காக இயேசுன்னு ஓடாதுங்க. அதை தான் 1 கொரிந்தியர் 15, 19, 20 இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரையும் பார்க்கணும் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். மற்றவனுக்கு தெரியாது, பரலோகம் தெரியாது, இந்த சத்தியம் ஒன்றும் தெரியாது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பருவம் அதில் நடக்கலைன்னா அது ரொம்ப சங்கடமாயிரும். ஆக சபைங்கிறது இப்படி தான் இருக்கும். இங்கே பணம் இருக்கோ இல்லையோ அதில் காரியம். இங்கே இந்த சபைக்கு போனோன்னே நான் கார் வாங்கினேன், நான் ரப்பர் எஸ்டேட் வாங்கினேன், அந்த கதையெல்லாம் இங்கே வேண்டாம். நீ ரப்பர் எஸ்டேட் வாங்கினியா, கார் வாங்கினியா, அதில் எங்களுக்கு பிரச்சனை. போகிற இடத்துல சரியா போய் சேருவியா, பரலோகத்தில் சேருவியா, நித்திய ஜீவன் கிடைக்குமா? அவன் அதாக்கு எங்களுக்கு தந்திருக்க வேலை. உங்களுக்கு கார் வாங்கி தரதான், ரப்பர் எஸ்டேட் வாங்கி தரதான் எங்களுக்கு வேலை தரையில. இருக்கிற இடத்துக்கு ஆளை கூட்டிட்டு வா, அதுக்கு தகுதிப்படுத்துக்கு வச்சிருக்கனால தான் அந்த செய்தியெல்லாம் பேசுகிறோம். உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இன்னொரு ரகசியத்தை எங்களுக்கு ஆண்டவர் நிறைய படிப்பிப்பார். நாங்கள் பல ரீதியில் நாங்கள் செய்தி ஊழியத்தை செய்யும்போது அந்த ஊழிய சூழ்நிலையில் எங்களுக்கு படிப்பிப்பார். நீங்கள் வந்து அப்போஸ்தலர் 13:48 அப்போஸ்தலர் 13:48 அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். அவருடைய பிரசங்கத்தை புறஜாதியார் மெச்சி கொண்டார்கள். அடுத்தது ஒரு வார்த்தை அங்கே இருக்கு, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் மாத்திரம்
விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் பிரசங்கம் கேட்டாவ, பிரசங்கம் கொள்ளலாம், ஜெபம் கொள்ளலாம், சுகம் கொள்ளலாம், அற்புதம் எல்லாம் கொள்ளலாம். ஆனால் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த சபையின் சத்தியத்துக்குள்ளே கடந்து வருவார்கள்ங்கிறதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்போ நித்திய ஜீவனுக்கு இது ஒரு பிரச்சனை. நான் ஊழியர் கூட்டங்களில் சொல்லுவேன், எப்பா நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாத ஆளுகளை வச்சு சபை கட்டாத, அது வேஸ்ட் ஆகிடும். அப்போ இந்த சுவிசேஷ உபதேசத்தை கொடு. அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அதுக்குள்ளே வருவாங்க. மற்றவங்க தள்ளி நின்றுருவாங்க. அம்மா எங்களுக்கு அது வேண்டாம். அப்போ வேண்டாத ஆளை பிடிச்சு கட்டி வைக்க என்னத்துக்கு இல்லையா? என்னது சொல்லுதியே? உங்களை பிடிச்சு கட்டி வச்சதுனால ஒன்றும் பரலோகத்துக்கு போக போகிறது இல்லையே. இந்த அறிவு வேணும். அப்போஸ்தலர் 5:12-14 வரை, அப்போஸ்தலர் 5:12-14 வரை அங்கே பேதுரு அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஊழியம் உருவாகிறது. ஜனங்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிற்று. மற்றவர்கள் யாரும் அவர்களோட சேர துணியவில்லையா. சிலர் கொஞ்சம் பேர் விசுவாசித்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், சபை ஆராய் மாறிவிட்டார்கள். மற்றவர்கள் தூரன்னு பார்த்து கொண்டார். துணியே இல்லை, அவங்களுக்கு ஒரு பயம். அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கும் நியமிக்கப்படாதவர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். யோவான் 6:44 பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரான். இதை நீங்க புரிஞ்சிருக்கணும். 2 வருதோ 1.5 வருதோ என்னை பொறுத்தவரை நான் கவலைப்பட மாட்டேன். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் வருவார்கள், இருப்பார்கள். இல்லாதவர்கள் போவார்கள். நாங்கள் என்ன செய்ய முடியும்? பிடிச்சு கட்டு போட முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி விருப்பம் உள்ளவே வருவாங்க. விதைக்கத்தான் செய்கிறோம், தண்ணி ஊற்றுகிறோம், உரம் போடுறோம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களா? அதை விரும்புகிறவர்களா? தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற புதிய சிருஷ்டியை மாறுதியலா? புதிய பிறப்பு உண்டாவதா? இல்லை பேருக்கு வந்துட்டு போறீங்களா? நீங்கள் பார்த்துக்கிடணும். எங்களைனால குற்றம் சாட்டப்படாது. அல்லேலூயா. எங்கள் பிரசங்க யார் சொல்லல, எங்களை ஏமாற்றி போட்டாரு, உலகத்தை தலையில் வச்சு கட்டிட்டாருன்னு சொல்ல மாட்டியா இல்லையா இனி? ஓகே. ஆகவே இப்போ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அது ஜலத்தினால் பிறத்தலுங்கிற ஞான ஸ்நான கழுவப்படுதலின் அனுபவம், அதுக்குள்ள உபதேசம் நிறைய இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே கழுவப்படுகிற அனுபவம். அதனால தான் அந்த வசனம் சொன்னேன், தீர்த்து 3:5 மறு ஜென்ம முழுக்கு. பழைய மனுஷன் போய் புதிய மனுஷன் ஆக்குறது. பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல்னாலும் ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த புதிய சிருஷ்டியின் அனுபவம் உங்களுக்குள்ள உண்டாகும்படி ஒப்பு கொடுங்க. நாங்க சொல்லி 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 ஒப்பு கொடுக்க வைப்போம். நீங்க ஒப்பு கொடுத்தாதான் அதுக்கேற்ற பரிசு உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஆகவே நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிலிப்பியர் 2:12 சொல்ற மாதிரி அதிக பயத்தோடும் நடக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படி ஒப்பு கொடுப்பீங்களா? உன்னை தலையை தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. விஷலமாவுடன் ஆர்டர் அதிமானர சம்பர பரதன ரஸ்ய. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.